உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயராய் கதையாய் விதியாய் கருவாய் உயராய் கதையா விதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே ஒருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். காலப்பிரசனுக்கு 2 என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி முகம் அழகை பற்றி குறிப்பது, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பற்றி குறிப்பிடும் ராசி வரும். மிருகசீரிசம் 1ஆம் பாகம் 2ஆம் பாகத்தை உதித்த சுக்கிர பகவானின் ஆதிக்கம் பெற்ற மிருகசீரிசம் 1ஆம் பாகம் 2ஆம் பாக நட்சத்திரங்களும், மிதனராசியில் 3ஆம் பாகம் 4ஆம் பாகம் புதன் பாகம் ஆதிக்கம் பெற்ற மிருகசீரிச நட்சத்திர அன்பர்களும் வாழ்வில் கோடீஸ்வரனாக சூட்சமராசிகளில் பார்க்கிறோம். பொதுவாக தன்மைகள் என்ற கேரக்டர்ஸ் என்று பார்க்கும் பொழுது, காலையில் நீராடுவதில் விருப்பமுடையவராக இருப்பார்கள், நல்ல கல்வி மாலாவும் புத்திமானாகவும் இருப்பார்கள், உறுதியான உடல்வாகு கட்டமைப்பு உடையவர், மனத்திலுள்ள ரகசியத்தை வெளியிடாதவராய் இருப்பார், ரகசியம் காப்பவர், நாடகத்திலும் பாட்டிலும் மிகவும் பற்று கொண்டு திரிபவராய் இருப்பார், வெற்றிலை பாக்கு போடுவதில் வல்லவர், நிறைத்த செயலினை முடிக்க வல்லவர், கையில் அம்புரகை உள்ளவர், உயர்ந்த நெற்றியை உடையவர், தீர்க்கமான அறிவு உடையவராயிருப்பார், பேச்சு சாமர்த்தியம் உள்ளவர், உறுதிமிக்கவர், எதிலும் நம்பிக்கை கொண்டிருப்பவர், நண்பர்கள் வட்டாரம் அதிகம் இருக்கும், விலையுறந்த பொன்னாபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள், பழையதை விரும்புவதை நவீனத்தை அதிகம் விரும்புவார், பேச்சில் வல்லவர்கள், பிறருக்கு அவ்வளவு எளிதில் பிடிகொடுக்க மாட்டார்கள். இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் பிடிவாதக்காரர்கள். இவர்கள் அதிர்ஷ்ட தேவதை இப்பூவில் சோமன் சந்திர பகவானை எடுத்துக்கொள்ளலாம். வாய்ப்பிருந்தால் இவர் வருடம் ஒரு முறை தஞ்சாவூர் அருகில் திங்களூர் சந்திர பகவான் சென்று ஒரு திங்கக்கிழமை அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரம் வரும் திங்கக்கிழமை நாளிலும் அல்லது பௌர்ணமி நாளிலும் அந்த சந்திர பகவானை வழிபட்டு வரும் பொழுது இவர் வாழ்க்கையில் யோகம் இன்னும் விருத்தியாகும். மேலும் இவருடைய அதிர்ஷ்ட விலங்காக பாம்பு அதிர்ஷ்ட விலங்காக இவர் பாம்பு சூரியல் என்று பார்க்கலாம், அல்லது பாம்பை டிபி வைத்துக் கொள்ளலாம். இவர்கள் பாம்பை பற்றி பேசும் பொழுது பாம்புடைய போனில் டிபியாக வைத்திருக்கும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும். அதிர்ஷ்ட மரம் என்பது கருங்காலி என்ற செங்கருங்காலி மரமே இவர்களுக்கு அதிர்ஷ்ட மரமாக தன்னுடைய தோட்டத்தில் தன்னுடைய வீட்டில் செங்கருங்காலி மரத்தை வளர்க்கலாம். முடியாதவர்கள் 27 கருங்காலி மர குச்சிகளை வீட்டில் வைத்து அழகு பார்க்கலாம். தொட்டு வணங்கி வரும்பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும். உடைய அதிர்ஷ்ட பறவை கோழி அதிர்ஷ்ட பறவையாக வருகிறது. அதனால் இவர் உணவு சாப்பிடும்போது கோழி உணவு சாப்பிடுவதை தவிர்த்தால் யோகம் இன்னும் விருத்தியடைஞ்சு வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் குருவின் கர்மாவில் இப்பிறவில் இருப்பவர் என்பார். முற்பிறவில் குருக்களுக்கு பிராமணர்களுக்கு ஆசிரியர்களுக்கு துரோகம் செய்தவர்கள், அவர்களை சொத்துக்களை அபகரித்தவர்கள். அதனால் இப்பிறவிலே பிராமண தோஷம் பெற்றிருக்கின்றார்கள். அதனால் இந்த தோஷங்களை குறைய ஆசிரியர்களுக்கு பிராமணர்களுக்கு இவர்கள் முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டும், குழந்தைகளுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். இவர்கள் வியாழக்கிழமை வரும் மிருகசீரிஷ நட்சத்திர நாளிலும் அல்லது வியாழக்கிழமையிலும் இவர்கள் மஞ்சள் நிற உரமான புளி சாதம் லெமன் சாதத்தை தானமாக வணங்கி விடும் பொழுது யோகம் இன்னும் இவர்களுக்கு விருத்தி அடையும். மேலும் இவர்கள் போலிச்சாமியார்களை அவ்வளவு எளிதாக நம்புவதை விட்டுவிட வேண்டும். மேலும் சில்ட்ரன் ஸ்கூல், அதாவது குட்டி குழந்தைகள் ஸ்கூல் கூட, கிட்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்து கூட யோகம் பெறலாம். வாழை மரத்தை ஒரு காலம் இவர்கள் வெட்டலாகாது, வெட்டினால் இவர்கள் தோஷம் பற்றி கொள்ளும். மேலும் இவர்கள் எல்லோ கலரை உணவு தானம் பண்ணும் பொழுது யோகம் இன்னும் இவர்கள் வாழ்க்கையில் விருத்தியாகும். மேலும் இவர்கள் வியாழக்கிழமை மட்டுமில்லாமல் மிருகசீரிஷம் வரும் நட்சத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு ஆலயம் சென்று முருகப்பெருமான் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று செம்பருத்தி அல்லது செவ்வரளி மாலை சாத்தி முருகப்பெருமான் விநாயகர் அருள் பெற்று கோடீஸ்வரனாய் வளம் பெறலாம். இவர்கள் ஃபினான்ஸ் கன்சல்டன்ட், அதாவது சொந்தமாக ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது, ஃபினான்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஆலோசனையாக இருக்கலாம். இவர்கள் முதலீடு பண்ணால் அந்த முதலீடுக்கு திரும்பி வருவது அவ்வளவு எளிதாக கிடைக்காது. ஆக மொத்தத்தில் இவர்கள் சிம்பல் என்று சொல்லி மான் கொம்பு தலை அதிர்ஷ்ட சிம்பலாக இவருடைய போன் டிபி காரில் வைத்துக்கொள்ளலாம். அது யோகம் இன்னும் விருத்தியாகும்.
மேலும் இவருடைய பஞ்சபூத நிலஸ்தலம் என்பதால் இவர் அங்கப்பிரதர்சனம் அடிப்பிரதர்சனம் கோயில் பண்ணி இவருடைய கர்மாவை கழித்து கொள்ளலாம் இப்பிறவியில். மேலும் இவர்கள் அதிர்ஷ்ட கலர் என்று சொல்லும்போது கிரே கலரை இவர்கள் காராகவோ இவருடைய கட்சிப்பாக வைத்துக் கொள்ளும்போது யோகம் இன்னும் இவர்களுக்கு விதித்தியாகும். பருப்பு வகை உணவில் அடிக்கடி உணவில் அனைத்து வகை பருப்புகளை இவர்கள் சாப்பிடலாம். பருப்பு உணவை தானமாக இவர்கள் கொடுக்கலாம். யோகம் விருத்தியாகும். மேலும் இவர்கள் குழந்தை பால விநாயகர், குழந்தை முருகனுக்கு சென்று வழிபட்டு வரும்போது யோகம் இன்னும் விருத்தியாகும். பித்தளை அல்லது மற்ற எந்த ஒரு இது செய்யப்பட்ட அந்த மான்கொம்பு தலை வீட்டில் வைத்து பார்க்க யோகம் விருத்தியாகும். அது ஜவ்வாறு செண்டு யூஸ் பண்ணும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும். பெண் தெய்வமான காளி, பார்வதி தேவை, அம்பாளை வழிபட்டு வரும்பொழுது யோகம் இன்னும் விருத்தியாக. உடம்பில் கிட்னி ப்ராப்ளம் அடிக்கடி வருவது என்பதால் இவர்கள் நீர் அதிகம் பருக வேண்டும். நீராடுவதில் அதிகம் விருப்பமுடையவராக இருப்பார்கள். முடிந்தால் வருடம் ஒரு தடவை குற்றாலம் போன்ற ஸ்தலங்களுக்கு குற்றாலத்துக்கு சென்று அங்கே நீராடுவது மனசுக்கு உற்சாகத்தையும் தெம்பையும் இவர்களுக்கு அதிகம் கொடுக்கும். வைகாசி மாதத்தில் வரும் மிருகசீரிஷ நட்சத்திர நாள் தான் இவர் 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் என்பதால் பால விநாயகர் அல்லது பாலகிருஷ்ணருக்கு துலாபாரம் கொடுக்கலாம். ஆனி மாதத்தில் வரும் மிருகசீரிஷ நட்சத்திர நாளில் 3ஆம் பாகம் 4ஆம் பாகம் பிறந்தவர்களுக்கு துலாபாரம் பாலகிருஷ்ணர் பால விநாயகருக்கு கொடுக்கலாம். யோகம் விருத்தியாகும். மேலும் பழைய பொருளை ஒரு கால பெட்டில் வைத்திருக்கக்கூடாது. பழைய ஆடைகளை வைக்க புது ஆடைகளை உடுத்த வேண்டும். மேலும் இவர்கள் சிவப்பு கலர்களை தானமாக பண்ணலாம். மேலும் இவர்கள் பழனி தண்டாயுதபாணி தண்டி அடிக்கடி சென்று வழிபட்டு வரும்பொழுது யோகம் இன்னும் விருத்தியடையும். மேலும் இப்படிப்பட்டவர்கள் இப்பூமையில் அதிர்ஷ்ட சித்தர் என்று அழைக்கும் பொழுதே மச்சமுனி சித்தரே இவர்களுக்கு அதிர்ஷ்ட சித்தராகிறார். இவர் திருப்பரங்குன்றத்தில் அப்பன் முருகப்பெருமான் திருத்தல் கூடிய திருச்சி மச்சமுனி சென்றரை வழிபட்டு வரலாம். அவருக்கான இதோ மந்திரம்: ஓம் ஸ்ரீம் ருங் குருங் ஸ்ரீ மச்ச முனிவரே நமக. ஓம் ஸ்ரீம் ருங் குருங் ஸ்ரீ மச்ச முனிவரே நமக என்ற திருமந்திரத்தை இவர் ஒவ்வொரு நாளும் 21 முறை சொல்லி மச்ச முனிவரை நினைத்து வாழ்க்கையில் செல்லும் பொழுது என்னிடலங்கா செல்வாக்கு யோகம் பெற்று மிகவும் தனவந்தராய் கோடீஸ்வரன் வருவது இவர்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். உண்மை.